வணக்கம். வங்கதேசத்தில் மிகவும் வலிமையான ஒரு அரசியல் கட்சியாகும் அவாமி லீக். அப்படி இருக்க வரவுள்ள வங்கதேச தேர்தலில் அவாமி லீக் கட்சியை போட்டியிட விட மாட்டோம் என்று கூறியுள்ளார் நோபால் யூனுஸ். அதற்கான காரணமாக வங்கதேசத்திற்கு அனுகூலமான கட்சிகள் போட்டியிட்டால் போதும் என்று கூறியுள்ளார் அவர். அவ்வாறு கூறினாலும் உண்மையான காரணம் என்னவென்று ஆராய வேண்டுமானால் முன்பு நடந்துள்ள தேர்தல்களின் முடிவுகளை பார்க்க வேண்டும். கடைசியாக அங்கு 2024 தேர்தல் நடந்திருந்தது. அந்த தேர்தலில் அங்குள்ள மொத்த இடங்களில் 74% மேல் இடங்களில் அவாமி லீக் தான் வெற்றி பெற்றது. 2018 நடந்த தேர்தலிலும் அவாமி லீக் அசுர பலத்துடன் வெற்றி பெற்றுள்ளதை காண முடிகிறது. மொத்த இடங்களில் 72.14% இடங்களை அவாமி லீக் கைப்பற்றியுள்ளது. ஷேக் ஹசீனா மிகவும் வலிமையான மற்றும் மக்கள் செல்வாக்குள்ள தலைவராக இருக்கிறார் என்பது அதற்கான ஒரு காரணமாகும். அவரது தலைமையில் வங்கதேசத்தில் ஏற்பட்டு வந்த பொருளாதார வளர்ச்சி இரண்டாவது காரணமாகும். வங்கதேசத்தின் தேச தந்தையான முஜிபுர் ரஹ்மானின் மகள் ஷேக் ஹசீனா அந்த உணர்வும் பற்றுதலும் மக்களுக்கு உள்ளது, அது மூன்றாவது காரணமாகும். ஹசீனாவின் ஆட்சி காலத்தில் வங்கதேசம் மிகவும் அமைதி நிலவும் நாடாகவே இருந்தது. தீவிரவாதம் இல்லை, மக்களுக்கு சுதந்திரம் இருந்தது, வர்த்தகத்தில் வளர்ச்சி ஏற்பட்டு வந்தது. பொருளாதார வளர்ச்சியில் சவால்களை எதிர்கொண்டிருந்தாலும் அவரது ஆட்சி காலத்தில் ஆசியாவில் இந்தியாவிற்கு பிறகு வேகத்தில் வளர்ச்சியடையும் பொருளாதாரத்தை கொண்ட நாடாக மாறியது வங்கதேசம். ஒரு காலத்தில் வங்கதேசத்தை விட பொருளாதார வளர்ச்சியை கொண்டிருந்தது பாகிஸ்தான். ஆனால் ஷேக் ஹசீனா தலைமையில் வங்கதேசம் பாகிஸ்தானை முந்தி தெற்காசியாவில் இந்தியாவிற்கு பிறகு அதிவேகத்தில் வளர்ச்சியடையும் பொருளாதாரமாக மாறியது. அதனால் அடுத்து வரும் தேர்தலில் அவாமி லீக் கட்சி போட்டியிட்டாலும் அங்குள்ள மக்கள் அவாமி லீகையும் ஷேக் ஹசீனாவையும் தான் பெருமளவில் ஆதரிப்பார்கள். அப்படியாகும்போது அங்கு மாணவர் போராட்டம் என்ற பெயரில் தீவிரவாதிகளாக உள்ளவர்கள் அமெரிக்காவின் டீப் ஸ்டேட்டின் ஆதரவோடு நடத்திய போலியான போராட்டங்களை உலகம் தெரிந்து கொள்ளும். வங்கதேசத்தில் மிகவும் முக்கியமான மிகவும் வலிமையான தலைவர் ஷேக் ஹசீனா தான் என்று புரிந்து கொள்ளும் உலகம். தேர்தலில் முறைகேடு நடத்தினார் என்ற குற்றச்சாட்டை ஹசீனா மீது சுமத்த முடியாது. காரணம், இம்முறை தேர்தலை இடைக்கால அரசுதானே நடத்தும். இடைக்கால அரசால் நடத்தப்படும் அந்த தேர்தலில் அவாமி லீக் கட்சி வெற்றி பெற்றால் இதுவரை விதைத்த அனைத்தும் சுத்த பொய் என்று உலக நாடுகள் தெரிந்து கொள்வார்கள். அதனால் ஷேக் ஹசீனாவை அவரது கட்சியை இனி போட்டியிட விடமாட்டோம் என்று கூறியுள்ளது இடைக்கால அரசு. இதிலிருந்தே எந்த அளவு ஜனநாயக விரோதிகளாக யூனுஸும் இடைக்கால அரசும் நடந்து கொள்கிறார்கள் என்பது தெளிவாகிறது. ஒரு நாட்டின் ஜனநாயகத்தை அழிப்பதற்காக அமெரிக்காவும் டீப் ஸ்டேட்டும் எந்த அளவு தலையிட்டுள்ளார்கள் என்பதும் இதில் தெளிவாகிறது. அதிருப்தியாளர்களாக உள்ள ஒரு சில தீவிரவாதிகளுக்கு ஆதரவளித்துக் கொண்டு ஒரு ஜனநாயகத்தை வீழ்த்துவதென்பதை இப்போது வங்கதேசத்தில் நேரடியாக பார்க்கிறோம். தற்போது அமெரிக்க அதிபராக வந்துள்ள ட்ரம்ப் அதற்கெல்லாம் எதிரானவர் என்பது தெரியும். அதனால் அவர் தற்போது வங்கதேசத்தின் இடைக்கால அரசுக்கு அமெரிக்கா வழங்கும் அனைத்து உதவிகளையும் முடக்க உத்தரவிட்டுள்ளார். இதிலிருந்து ஹசீனா திரும்பி வர வேண்டுமென்று விரும்பக்கூடியவர்களில் ஒருவராக உள்ளார் என்று புரிந்து கொள்ளலாம். வங்கதேசத்தின் அவாமி லீக்கிற்கு இந்தியாவின் ஆதரவோடு உலகளாவிய ஆதரவை பெற முடியும் என்று உறுதியாக நம்புகிறோம் என்று கூறியுள்ளார் ஷேக் ஹசீனா. ஹசீனாவைப் போலவே அவாமி லீக்கின் பல முக்கிய தலைவர்களும் தலைமறைவாக இருக்கிறார்கள். ஷேக் ஹசீனாவை வெளியேற்றியதை வைத்து அங்கு மக்கள் மத்தியில் ஒரு பீதியை ஏற்படுத்தியுள்ளார்கள் தீவிரவாதிகளும் அவர்களின் கைக்கூலியான யூனுஸும். அதனால் இப்போது அங்கு அவாமி லீக் கட்சியை சேர்ந்தவர் என்று கூட யாரும் வெளிக்காட்டுவதில்லை. ஆனால் அதற்கெல்லாம் தேர்தலில் பதில் சொல்வார்கள் அங்குள்ள மக்கள். அதை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவாமி லீகை போட்டியிடாமலே செய்துவிட வேண்டும் என்று முயற்சிக்கிறது இந்த முட்டாள்களின் கூடாரம். அமெரிக்காவில் ட்ரம்ப் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக உலக நாடுகள் பல பெரும் நகர்வுகளை மேற்கொண்டுள்ளன. அதில் இந்தியாவும் ஒரு முக்கியமான பிளேயர் தான். அந்த அளவு உலகத்திற்கே ஒரு தொல்லையாக இருந்தது பைடன் நிர்வாகம். காரணம், டீப் ஸ்டேட் அங்கு புகுந்து விளையாடியது என்பதுதான். பைடனை முன்னில் நிறுத்தி வேறு யாரோ ஆட்சி செய்யும் ஒரு நிலையில் உலகிற்கே பெரும் நெருக்கடி நிலவியது. எனவே உலகமே ட்ரம்ப் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பியது. அதில் மோடியும் புட்டினும் உள்ளது நமக்கு தெரியும். ட்ரம்ப் வெற்றி பெற்றுள்ள நிலையில் வங்கதேசத்தில் அரசியல் சூழல் மாறியுள்ளது. இந்தியாவிற்கு அங்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. காரணம், அமெரிக்கா அதை எதிர்க்காது. ஹசீனாவையும் அவாமி லீகையும் மீண்டும் அதிகாரத்திற்கு கொண்டு வர இந்தியா முயற்சிக்கும் என்பது இடைக்கால அரசுக்கும் நோபால் யூனுஸுக்கும் நன்றாகவே தெரியும். அதனால்தான் அவர்கள் அவாமி லீக் தேர்தலில் போட்டியிடாமல் இருப்பது நல்லதென்று நினைக்கிறார்கள். ஷேக் ஹசீனாவை திரும்ப கொண்டு வரும் முயற்சியில் இந்தியா ஏற்கனவே இறங்கியுள்ளதாக தெரிகிறது. தலைமறைவாக இருந்த அவாமி லீகின் பல முக்கிய தலைவர்கள் எல்லாம் இப்போது வெளியில் வந்துள்ளதாக அறிய முடிகிறது. எனவே அவாமி லீக் கட்சி விரைவில் பழைய நிலைக்கு மாறுவதை காண முடியும்.
அதில் இந்தியாவின் மிக முக்கியமான பங்களிப்பு நிச்சயம் இருக்குமென்றே நாம் கருதுகிறோம். இது குறித்த உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள்.